என்ன கதை அப்படின்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த கதை நடந்திருக்கும் அப்படிங்கிறது அந்த டைரக்டர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே காட்டியிருக்காரு. அது 96 இந்த ஒருதலை ராகா, இதயம், இப்படி பல காதல் படங்களினுடைய சாயல்ல தான் இருக்கே தவிர அந்த படங்கள் கிடையாது. இது ஒரு புதுவிதமான ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணி ரொம்ப அருமையாக அந்த மதன் வந்து இந்த படத்தை ஹேண்டில் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடிதடி கிடையாது, துப்பாக்கி சூடு கிடையாது, இப்படி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நம்மளை போட்டு கொள்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஒரு காமெடியான லவ்வை வந்து ரொம்ப அழகாக தெளிந்த நீரோடை மாதிரி பிரமாதமாக இந்த டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக மதனை நம்ம வந்து டைரக்டர் புதுமுகம் மதனை வந்து நம்ம பாராட்டலாம். அவர் தமிழ் திரையுலகிற்கு ஒரு நல் வரவுன்னு தான் சொல்லணும். இந்த அபிஷன் ஜெயித் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை டைரக்ட் பண்ணுவார். இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. கொஞ்சம் பிரதீப் ரங்கநாதனுடைய சாயல் இருந்தால் கூட இவ்வளோ அருமையாக நடிப்பாரா அப்படிங்கிறது நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அந்த அனஸ்வரா ராஜன் நதியா வந்து எப்படி பூவை பூச்சுடவா படத்தில் தன்னை ஒரு சிறந்த இளம் நடிகையாக காட்டிக்கிட்டாங்களோ அது மாதிரி இந்த பொண்ணு பிரமாதம் நடிச்சிருக்கா. என்ன ஒன்று பேசுகிற வசனத்தில் கொஞ்சம் மலையாள வாடை அடிக்குது. அந்த மலையாள வாடை அடித்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறதால அதெல்லாம் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. டைரக்டர் வந்து பாருங்க, ஒரு இளம் வயதில் ஸ்கூலில் நடந்த ஒரு லவ்வை இவ்வளோ அருமையாக எப்படி சொல்ல முடியுங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அது மட்டும் இல்லாமல் ஒரு காஃபி ஒரு பொண்ணும் ஒரு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்க்க போகிறாங்க. அங்கே அவங்க வந்து தங்களுடைய லவ்வை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஏற்கனவே பண்ண லவ்வை அந்த லவ் பகிர்ந்துக்கும் போது சில விஷயங்களை இந்த பொண்ணு சொல்கிறா. அதன்படி நடக்கலாம்னு நடக்கும்போது அதை திரும்பவும் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது, அது எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அருமையாக சிக்கனமாக, செலவு இல்லாமல், பெரிய பிரம்மாண்டம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் அருமையாக சிக்கனமாக நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இசை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. அந்த பழைய பாடலை திரும்ப போட்டிருக்கிற மாதிரி ஒரு பாட்டு கிளைமேக்ஸ் சாங், அதுவும் நல்லா தான் இருக்குது. லவ் சாங் மாதிரி வரும் கொஞ்சம், அது நல்லா இருக்கு. மற்றபடி பாடல்கள் ஒன்றும் பெருசாக மனசில் நிற்கிற மாதிரி இல்லை. பிஜிஎம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபி அருமை, ஒளிப்பதிவு பிரமாதம், அவரை வந்து பாராட்டி ஆகணும். எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மொத்தத்தில் ரஜினிகாந்தோடைய பொண்ணு சௌந்தர்யா ரஜினிகாந்த் எடுத்த இந்த படம் அருமையான படம், குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம்.